புத்தர் இறுதி காலத்திலே இருந்தபோது அவருக்கு ஒரு சின்ன உடல் நல கோளாறு ஏற்பட்டது, வயிற்றுப்போக்கு உண்டானது. சுந்தா என்கிறவன் காளானை சமைத்து புத்தருக்கு கொடுத்தார். வயிற்றுப்போக்கு தொடங்கிவிட்டது. புத்தர் 80க்கு மேல் வயதாகிவிட்டது. அவர் உயிரோடு இருப்பாரா என்கிற சந்தேகம் ஏற்பட்டதும் பக்கத்திலேயே இருந்த ஒருவன் ஓடி வந்தான். அவன் புத்தரிடம் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டான். புத்தரோடு எப்போதுமே கூட இருக்கிற ஆனந்தர் அவனிடம் சொன்னார், இத்தனை நாட்களாக அவர் இங்கே தானே இருந்தார், அப்போது நீ எந்த அறிவுரையும் கேட்காமல் இப்போது ஓடி வருகிறாய், அவருக்கு உடல்நலம் சரியில்லையே என்று கேட்டபோது அவன் சொன்னான், எப்போதுமே இருப்பார் என்று நினைத்தேன், இப்போது இருப்பாரோ இல்லையோ என்கிற சந்தேகம் ஏற்பட்டதால் ஓடி வந்திருக்கிறேன் என்றான். புத்தகங்களை பொறுத்தவரை வாங்கி வீட்டிலே வைத்தவுடனேயே படித்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். இன்னொன்றையும் நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பினால் தயவு செய்து இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் மற்றவர்களிடம் நான் ஐஏஎஸ் படிக்கப் போகிறேன், ஐபிஎஸ் ஆகப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். முதலாவதாக சொன்னால் நீங்கள் ஆகக்கூடாது என்று உங்களுக்கு நெருங்கியவர்களே நினைப்பார்கள். அந்நியர்கள் அல்ல, உங்களுக்கு நெருங்கியவர்களே தப்பித்தவறி இவன் ஆகிவிடுவானோ என்று நினைப்பார்கள். உங்களிடம் நிச்சயமாக படி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று பின்னால் சென்று இவனுக்கெல்லாம் கிடைக்கப் போகிறதா என்று பேசுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சமூக நல விரும்பிகள். அவர்கள் உங்கள் மீது பந்தயம் கூட கட்டுவார்கள். நீங்கள் ஆக மாட்டீர்கள் என்று பந்தயம் கூட கட்டுவார்கள். அப்படியே ஒருவேளை நீங்கள் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், முதல் கட்ட தேர்வில் வெற்றி பெறுவது 10,000 பேர் பெறுகிறார்கள், அது என்ன பெரிய விஷயமா, முதன்மை தேர்வில் வெற்றி பெற வேண்டுமே அதுதான் முக்கியம் என்பார்கள். அதிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் சொல்வார்கள், இதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து எழுதுவது, அந்த ஆளுமை தேர்வு ஒன்று இருக்கிறது அல்லவா, அங்கே வாட்டசாட்டமாக துடிப்பாக இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும், இவன் நோஞ்சான் மாதிரி இருக்கிறான், இவனுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்பார்கள். பிறகு அதிலும் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒருவேளை உங்கள் பெயர் செய்தித்தாளிலே வந்துவிட்டால் இந்த மருத்துவ அனுமதி ஒன்று இருக்கிறது, அந்த மருத்துவ சோதனையில் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று அவர்களுக்குள்ளேயே திருப்திப்படுவார்கள். இதுதான் உலகம். ஏனென்றால் இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன் என்பதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் காரணம், அடுத்தவர்களிடம் நீங்கள் சொல்லிவிட்டால் ஒரு பதற்றம் ஏற்படும், சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். ஒரு குழந்தை சுயமாக பாடுகிற போது மிக அழகாக பாடும். உறவினர்கள் வந்திருக்கிற போது அந்த குழந்தையை அழைத்து எங்கே பாடு பார்க்கலாம் என்றால் அது பதற்றத்தில் திக்கி தடுமாறி வரிகளை எல்லாம் குழப்பி சரியாக பாடாது. அது இயல்பாக பாடுகிற போது அழகாக இருக்கிறது. யாரும் ஒரு மலரை மலர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு மானை ஓட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை, ஒரு சிவிங்கியை நீ பாய்ந்து சீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. சிங்கத்தை முழங்கு என்று சொன்னால் அது முழங்கி விடாது, யானையை பிளிரு என்று சொன்னால் பிளிரி விடாது, அது அதன் போக்கிலே தான் செல்கிறது. ஆனால் நாம் ஒரு குழந்தையை அழைத்து நீ பாடு பார்க்கலாம் என்று அதை கண்காட்சி பொருளாக ஆக்கினால் அதனால் பாட வராது. அதை போல எப்போது மற்றவர்களுக்கு அறிவித்துவிட்டு இந்த தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கிறோமோ அப்போதே நமக்குள் ஒரு பதற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே யாரிடமும் அதை சொல்லாதீர்கள், முடிந்தால் உங்கள் பெற்றோரிடமும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் பெற்றோர் கூட சமயத்திலே பெருமையாக மற்றோரிடம் சொல்லிவிடுவார்கள். அதனால் இதை கமுக்கமாக வைத்திருங்கள். எப்படி அரசு ஆவணங்கள் சிலவற்றை கமுக்கமாக வைத்திருக்கிற அதிகாரிக்கே அது தெரியாதோ அதை போல கமுக்கமாக வைத்திருங்கள். இரண்டாவது, ஒன்றை சொன்னாலே செய்துவிட்ட திருப்தி ஏற்பட்டுவிடும். இங்கே பல தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். விருந்தினர் வந்தால் சமைக்கிற போதே அவர்களுக்கு சாப்பிட்டு ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு சாப்பிடவே தோன்றாது. எல்லாம் நன்றாக இருக்கிறது,
நிறைய பதார்த்தங்கள் செய்து விட்டோம் என்றால் அவரை பார்த்து பார்த்து செய்கிற போதே அவர்களுக்கு வயிறு நிறைந்த திருப்தி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு விருந்தினர்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு அமர்ந்தால் பசியே இருக்காது. இதுதான் உண்மை. அதை போல ஒன்றை அறிவித்து விட்டாலே செய்த ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். எனவே தயவு செய்து யாரிடமும் சொல்லாதீர்கள். முக்கியமாக நான் கூற வேண்டியது, ஒரு புத்தகத்தை வாங்கினாலேயே படித்த திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. அதை மாற்றுவதற்கு அந்த புத்தகத்தை எவ்வளவு நாட்களுக்குள் வாசிக்க வேண்டும் என்கிற கெடுவை நாமே விதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கிற போதும் உங்கள் மண்டை ஓட்டிலே இருக்கிற இருட்டு சற்று அகல்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் ஒரு சின்ன அகல் விளக்கை உங்கள் மூளையிலே ஏற்றி வைக்கிறது, ஒரு மின்னூட்டத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஒரு புத்தகத்தை படித்தவுடன் உங்களுக்கு கிடைக்கிற தன்னம்பிக்கை ஒரு மாபெரும் சபையிலே நீங்கள் நின்று பேசுகிற போது உங்களை அறியாமலேயே வெளிப்படும். நீங்கள் உங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்கிற போது கூட ஒரு தன்னம்பிக்கையோடு அமர முடியும். 4 பேரை சந்திக்கிற போது அந்த புத்தகத்தை படித்த காரணத்தால் நீங்கள் சகஜமாக உரையாட முடியும். இவை அனைத்தையும் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்தவர்கள் புத்தகத்தை பார்த்தது கூட ஒரு மாபெரும் செயல்தான். பார்த்த பிறகுதான் வாசிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். வாசித்த பிறகு அவற்றை விவாதிக்க வேண்டும் என்று தோன்றும். விவாதித்த பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும். ஏற்றுக்கொண்ட பிறகு அதை கடைபிடிக்கலாம் என்று தோன்றும். கடைபிடித்த பிறகு இன்னும் சில பேரை அதை வாசித்து அவர்களும் கடைபிடிக்கலாம் என்று தூண்டச் செய்யும். இதற்காகத்தான் வாசிப்பது. நாம் மட்டுமே அதை ருசிப்பதற்காக அல்ல. எந்த மலருமே வாசத்தை தானே பதுக்கிக் கொள்வது இல்லை. நிலவு தன்னுடைய ஒளியை தானே வைத்துக் கொள்வது இல்லை. ஒரு அழகான மயில் தன்னுடைய தோகையை தான் மட்டுமே ரகசியமாக விரித்து ஆடிக்கொள்வது இல்லை. அதைப் போல உங்கள் வாசிப்பு உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களையும் உயர்த்துகிற சாதனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது மகத்தான மௌனம் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு மேற்கோள்கிறேன். நாம் சப்தங்களின் சாம்ராஜ்யங்களில் வாழ்ந்து வருகிறோம். இருத்தல் இசைமயமானது. அருவிகள் விழுகிற போது முரசுகள் ஒலிப்பதைப் போல தோன்றுகிறது. மூங்கிலில் வண்டு துளைத்து காற்று அதன் வழியாக வெளியே வருகிற போது ஒரு புல்லாங்குழலின் ஓசை ஏற்படுகிறது. சருகுகளின் சலசலப்பு பின்னணி இசையாக இருக்கிறது. அதற்கு நடுவில் பறவைகள் பாடுவது மெல்லிசையாக காதுகளில் விழுகிறது. இது இருத்தலை எப்போதும் இசைமயமாக ஆக்குகிறது. இருத்தல் இசைமயமானது. ஆனால் நாம் செய்கிற ஒலிகள் எல்லாம் நாராசமானவை. நாம் சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே ஓடுகிற மாவு அரைக்கிற எந்திரம் நாமே அதில் மாட்டிக்கொண்டதை போல ஓசை எழுப்புகிறது. மிக்சி பற்களை நரநர என கடிக்கிறது. மின் மோட்டார் ஓடுகிற போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிற சத்தம் ஏற்படுகிறது. குளிர்சாதன வசதி ஒலித்து கொண்டிருக்கும் போது நம் தூக்கத்தை கெடுக்கிறது. கடிகாரம் மெல்லிய சப்தம் இசைத்துக்கொண்டே இயங்குகிறது. கணினியிலே நீங்கள் அச்சிட வேண்டுமென்றால் அது சத்தம் செய்கிறது. வாசலிலே போய்க் கொண்டிருக்கின்ற அந்த வாகனங்கள் சப்தத்தை வாரி உங்கள் மீது எரிந்து விட்டு போகிறது. இதற்கு நடுவில் தெருவே கேட்கும்படி தொலைக்காட்சியின் சத்தம், அவ்வப்போது சினுங்குகிற கைபேசிகள். இந்த சப்தங்களின் நடுவில்தான் நாம் தப வாழ்க்கையை மேற்கொண்டு வருகிறோம். இந்த இரைச்சல்களின் மீது நமக்கு ஒரு காதல் கூட இருக்கிறது. 1 மணி நேரம் எந்த இரைச்சலும் இல்லாமல் இருந்தால் நம்மால் அங்கே இருக்கக்கூட முடியாது. இங்கே கூட பல பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். 1 மணி நேரம் நீங்கள் பேசாமல் இருந்து மௌனமாக இருந்தால் இந்த உரையை நீங்கள் கேட்க முடியும். ஏனென்றால் எந்த பேச்சின் தரமும் பார்வையாளர்களின் தரத்தை பொறுத்துத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பேசுபவர்களுடைய பேச்சு
சிறப்பாக இருக்கிறது என்பதை விட பார்வையாளர்களின் ரசனை மேம்பட்டதாக இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். நாம் இரைச்சல்களை விரும்புகிறோம். சிறிது நேரம் மௌனம் நீடித்தால் நாம் அச்சப்படத் தொடங்குகிறோம். ஹவு டு நேம் இட் என்கிற இளையராஜாவின் இசைக்கோவை, அதிலே ஒரு பகுதியில் இயற்கையில் நிலவுகின்ற இசையை பற்றியெல்லாம் வரும். குயில்கள் பாடுவது, இலைகள் சலசலப்பது, சருகுகள் சப்திப்பது, தொலைவிலே கேட்கின்ற பல்வேறு இனிமையான ஓசைகள், இப்படி அழகான இசை நிலவுகிற காலை பொழுது. அந்த இசைதான் இருத்தலில் முதலில் இருந்தது. பிறகு அந்த இசை சிறிது சிறிதாக தொடர்வண்டி ஓடுகிற சத்தத்தில், மனிதன் செய்கின்ற கூச்சலில், அவன் பேசுகிற ஒளியில், எந்திரங்களெல்லாம் செயல்படுகிற அந்த சப்தத்தில் அமுங்கி போகிற போது இனிமையான புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருக்கிற அந்த இசைக்கலைஞன் தன்னுடைய புல்லாங்குழலை கீழே போட்டு விடுகிறான். அது உருண்டு ஓடுகிறது. இதுதான் அந்த இசைக்கோவை. செயற்கை சப்தங்கள் எப்படி இயற்கையின் சப்தத்தை கேட்க விடாமல் செய்கிறது என்பதுதான் அது மைய கருத்து. இன்னும் சொல்ல போனால், அதிகாலையில் நீங்கள் எழுந்து எந்த வாகனமும் செல்லாத போது காதுகளை மூடி இருத்தலை கவனியுங்கள். எத்தனை விதமான இனிமையான ஓசை நம்மை சுற்றி இறைந்து கிடக்கிறது என்பதை உங்களால் நுகர முடியும். பேசும் படம் என்று பேசாத படம் ஒன்று வந்தது. அதிலே நெரிசல்களுக்கு நடுவே வாழ்கிற ஓர் இளைஞன் அமைதியான நட்சத்திர விடுதியில் தங்குகிற வாய்ப்பை பெற்றான். அவனால் தூங்க முடியவில்லை. அமைதி அவனுக்கு உறுத்தலாக இருந்தது. அவன் தான் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஒலிக்கிற சப்தங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வந்து கேட்பான். அவனுக்கு தூக்கம் வந்துவிடும். நாம் இப்படி இரைச்சலுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம் சரித்திரம் கூட இரைச்சலின் தொகுப்பாகத்தானே இருக்கிறது. நம் சரித்திரம் என்பது முழுவதுமாக போர்களை பற்றியவை தானே இருக்கின்றன. போர் என்றால் வெட்டும் குத்தும் தானே. போர் என்றால் கொல்வதும் வீழ்த்துவதும் தானே. நாம் போர்க்களங்களை பற்றி படிக்கிற போது ஆர்ப்பரிக்கிற குதிரைகளும் பிளிறுகிற களிர்களும் அங்கே எழுப்புகிற ஓசைகளும், இருமாப்புடன் தங்களுடைய கைகளில் வாள்களை ஏந்தி எதிரிகளை துவம்சம் செய்கிற படைகளும், அந்த வாளின் வீச்சு பட்டதால் அலறி துடிக்கிற வீரர்களின் ஒளியும், இவைதானே அன்று போர்க்களத்தில் பதிவு செய்யப்பட்டன. அன்றாவது ஓரிடத்தில் அந்த போர்க்களம் அமைந்தது, போர் நடந்தது. இன்று எங்கு வேண்டுமானாலும் குண்டு விழலாம், ஓலம் எழலாம், கட்டடங்கள் சரியலாம். பல இடங்களில் மக்கள் அலறிக்கொண்டே வெளியே ஓடலாம். இதுதான் இன்றைய போர். இந்த போரை மனிதர்களை கொன்று அழித்தவர்களை, அழித்து ஒழித்தவர்களை, மனித தலைகளால் கோபுரங்கள் செய்தவர்களை பற்றி நாம் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஓஷோ ஒரு முறை குறிப்பிட்டார், அவர் ஹிஸ்டரி இஸ் நாட் த ரெக்கார்ட் ஆஃப் சைலன்ஸ், இட் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் வயலன்ஸ் என்று குறிப்பிட்டார். நம்முடைய சரித்திரத்தில் அன்பை போதித்தவர்களை பற்றி, கருணையை கற்றுத்தந்தவர்களை பற்றி, இனிமையை மற்றவர்களுக்கு சொல்லித் தந்தவர்களை பற்றி நாம் அதிகம் வாசிப்பதில்லை. அவர்களை பற்றியெல்லாம் அரை பக்கம் படிக்கிறோம். புத்தரை பற்றி, மகாவீரரை பற்றி, குருநானக்கை பற்றி, இயேசுவை பற்றி, ஜாராதுஸ்ட்ராவை பற்றி, லாவோட்சுவை பற்றி, சங்ஸுவை பற்றி, கன்ஃபூஷியஸை பற்றி நாம் அரை பக்கம் படிக்கிறோம். ஆனால் உலகப் போர்களை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம். நாம் சப்தத்தை நேசிக்கின்றோம். ஓர் ஊரிற்கு ஒரு மிகப்பெரிய ஞானி வந்திருந்தார். அவர் தினமும் மாலை வேளையிலே அமர்ந்து பிரசங்கங்கள் செய்வார். அவர் பேசுகிற போது தத்துவங்கள் எல்லாம் வழிந்து வந்து விடும். சொற்கள் சொக்கட்டான் விளையாடும், கருத்துக்கள் நர்த்தனம் ஆடும்.
அவர் பேசுவதை கேட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக இருக்கும். அந்த சூழலில் அவர் பேசுகிற போது ஓர் இளைஞன் தினமும் வந்தான். அவனுக்கு சரியாக பேச வராது, உள்ளத்திலே கருத்துகள் இருக்கும், ஆனால் வெளியே கொண்டு வருவதற்கான துணிச்சல் இல்லை. அவன் எழுந்து நின்றால் அவன் பற்கள் தந்தியடிக்கும், நாக்கு குடரும், கை கால்கள் ஆடும். எப்படியாவது பேச கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஞானியிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் ஞானியிடம் சென்று, எனக்கு நீங்கள் பேசுவதற்கு கற்றுத்தர வேண்டும் என்றான். அந்த ஞானி அவனிடம் சொன்னார், முதலில் மௌனத்தை கற்றுக்கொண்டு வா, பிறகு உனக்கு பேசுவதற்கு கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். அவன் விழித்தான், நான் பேச கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், மௌனத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவர் சொன்னார், எவன் ஒருவன் மௌனத்தை முழுமையாக கற்றுக்கொள்கிறானோ அவனால்தான் சரியாக பேசுவதற்கும் முடியும். மௌனத்தில்தான் எல்லா மொழிகளும் அடங்கியிருக்கின்றன. மௌனத்தின் கருப்பையில்தான் அனைத்து மொழிகளும் உற்பத்தியாகின்றன என்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் மௌனத்தை அடைகாத்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினால் உங்கள் ஒவ்வொரு சொல்லுமே மகத்துவம் மிக்கதாக இருக்கும். எப்படி பசியோடு இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு பருக்கையும் தித்திப்பாக இருக்கிறதோ, எப்படி தாகத்தோடு இருப்பவனுக்கு ஒவ்வொரு துளி நீரும் இனிமையாக இருக்கிறதோ, அதை போல நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பேசத் தொடங்கினால் உங்கள் சொற்கள் வெளியே வந்து விழுகிற பூனைக்குட்டிகளாக இருக்காது. ஒரே ஒரு சொல் சொன்னா இருந்தாலும் அது யானைக்குட்டியாக வந்து விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக, அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், பேசுபவர்கள் தான் இங்கே பிரபலமாகிறார்கள், மௌனமாக இருப்பவர்களை யாரும் மதிப்பது இல்லை. யாராவது பேசத் தொடங்கினால் ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்க தொடங்குகிறது. பேசி பேசித்தான் ஜெர்மனிய மக்களை மனோவசியம் செய்தான் ஹிட்லர். அவன் சொன்னான், நான் எல்லா போர்களையுமே எங்களுடைய ஒளிபெருக்கிகளால் வென்றோம் என்று அவன் சொன்னான். அந்த மக்களிடம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், உங்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களை மனோவசியம் செய்ய வைத்து, அவர்கள் இந்த நாடுதான் உலகத்திலேயே உயர்ந்தது, நம்முடைய இனம்தான் சிறந்தது என்று நம்பும்படியாக செய்து அவர்களை எப்படியாவது நாம் இழந்த பெருமையை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த பேச்சு. ஒரு வீட்டிலே கூட சாப்பாடு சரியில்லை என்று எந்த மகன் கத்துகிறானோ அவனை தாய்மார்கள் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். எதை போட்டாலும் பரவாயில்லை என்று சாப்பிடுகிறவனை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் சப்தம் செய்பவர்களுக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்பது உண்மை. இலக்கியத்திலே மௌனம் சிலாகிக்கப்பட்டிருக்கிறது. மௌனம் போற்று என்று பாரதி குறிப்பிடுகிறார். மௌனத்தை போற்றுவது என்பது நாம் மௌனமாக இருப்பதை பற்றி மட்டுமல்ல, அமைதியாக இருப்பவர்களின் மௌனத்தை நாம் போற்ற வேண்டும். அவர்கள் பேசுகிற போது நாம் மௌனமாக இருந்து கவனிக்க வேண்டும். எப்படி ரௌத்ரம் பழகு என்று சொல்வது கோபம் அடை என்று பொருள் அல்ல, மாறாக கோபத்தை நெறிப்படுத்து என்பதைப் போல மௌனத்தை நெறிப்படுத்த தெரிய வேண்டும் என்பதற்காக. மௌனம் என்றால் எல்லா மௌனமும் ஒரே மௌனம் அல்ல. மௌனத்திலேயே பல வகைகள் இருக்கின்றன. 9 விதமான மௌனங்கள் இருக்கின்றன. முதலாவதாக விருப்பமின்மையால் விளைகிற மௌனம். ஒரு கூட்டம் நடக்கும், சில பேர் பேசுவார்கள், முட்டாள்தனமாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற போது நமக்கு பேசவே தோன்றாது. இவர்களிடம் போய் பேசி என்ன ஆகப் போகிறது? ஒரு தாவோ கதை உண்டு. 2 சிறுவர்கள் வாதிட்டுக் கொள்வார்கள். ஒருவன் சொல்வான், 7ஐ 7ஆல் பெருக்கினால் 46 தான் வரும் என்பான். இன்னொருவன் சொல்வான், இல்லை அது 49 என்று. இருவரும் வெகு நேரம் விவாதிப்பார்கள். பிறகு அருகிலே இருக்கிற ஒரு அந்த பகுதி நீதிபதியிடம் சென்று இருவரும் முறையிடுவார்கள். நீதிபதி சொல்வார்,
சரியாக சொன்ன அந்த மாணவனை பார்த்து, உன்னைதான் நான் முட்டாள் என்று சொல்லுவேன், இவனிடம் போய் விவாதித்தாயே அதனால் நீ முட்டாள் என்று. சில நேரங்களில் சிலரிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். அவர்கள் எதையோ பேசுவார்கள், தொடர்பில்லாமல் பேசுவார்கள். அவர்களிடம் போய் என்ன பேசுவது? இந்த மௌனம் வேறு. ஆனால் சில கூட்டம் நடக்கும், அந்த கூட்டங்களில் சில பேர் வந்து கலந்து கொள்வார்கள், ஆனால் வாயையே திறக்க மாட்டார்கள். 2 நிகழ்வுகளுக்குத்தான் வாயை திறப்பார்கள். ஒன்று கொட்டாவி விடுவதற்கு, இரண்டாவது நொறுக்கு தீனி தின்பதற்கு. வேறு எதற்கும் வாயை திறக்க மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் சில நேரத்தில் ஒரு ஞானியைப் போல தோற்றமளிப்பார்கள். அவர்கள் எந்த கூட்டத்திலும் எந்த பங்களிப்பும் செய்ததில்லை. இது விருப்பின்மையால் அல்ல, அறிவின்மையால் ஏற்படுவது, தெளிவின்மையால் ஏற்படுவது. நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆனால் பொதுவாக அறிவார்ந்த மக்கள் பலதரப்பட்ட முட்டாள்கள் பேசிக்கொண்டிருக்கிற கூட்டத்தில் அமைதியாக இருந்து விடுவார்கள். அது விருப்பமில்லாமல் வருகிற மௌனம். அடுத்தது கம்பீரமான ஒரு மௌனம். உதாரணமாக, சிலர் பேசுகிற போது பேசாமல் இருப்பது தான் நல்லது என பேசாமல் இருப்பது. காரணம், எதிரே இருப்பவர் தேவையில்லாததையெல்லாம் பேசுவார். நீங்கள் மனிதர்களை பார்க்கலாம், சில பேர் கழுத்து வரை தங்களால் நிரம்பி இருப்பார்கள், தங்களை பற்றியே பேசுவார்கள். அவர்களுடைய உலகமே அவர்கள் மட்டும்தான், அவர்கள் குடும்பம் மட்டும்தான். எப்போது பார்த்தாலும் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதை சாதித்தேன், நான் நேர்மையானவன், நான் நீதியானவன், நான் அங்கே பணியாற்றிய போது அது செய்தேன், நான் அதை செய்ததனால் மக்கள் மகிழ்ந்தார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். தங்களால் நிரம்பி இருப்பவர்கள். அவர்களிடம் பேசுகிற போது நேரம் விரையாகவே நாம் ஏதாவது சொன்னால் அதிலிருந்து அவர்கள் ஆரம்பித்து விடுவார்களே என்று எப்போது முடிப்பார்கள் என்று அமைதியாக இருப்பார்கள். இது கம்பீர மௌனம். சில நேரங்களில் இருக்கையின் நுனிக்கு வந்து நான் கிளம்ப வேண்டும் என்பதை தெரியப்படுத்தினால் கூட அவர்கள் விடமாட்டார்கள். உடல் மொழியால் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று நீங்கள் தலையை சொரிந்தாலோ அல்லது நீங்கள் எழ முயற்சி செய்தாலோ கூட அவர்கள் தொடர்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை தங்களுடைய பிரதாபங்களை கேட்பதற்கு ஒரு நபர். இந்த நேரங்களில் அமைதியாக இருப்பது கம்பீரமான மௌனம். மூன்றாவது மௌனம் உரத்த மௌனம். எதிரே இருப்பவர் பொய்யை பேசுவார், பொய்யையே பேசுவார், பொய்யை உண்மையைப் போல பேசுவார். இவரிடம் பேசுவதற்கு சும்மா இருப்பதே சுகம் என்று நினைத்து அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற போது காதுகளை கூட சில நேரங்களில் கழற்றி வைத்து விடலாம் என்று தோன்றும். ஒரு பிரச்சனை இருக்கிறது, காதுகளை மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த காதுகளைத்தான் நாம் அடிக்கடி மூடிக்கொள்கிறோம். மூடிகள் இல்லாத காதுகளை அடிக்கடி மூடிக்கொள்வது மனிதர்கள். அப்படிப்பட்ட பொய்யையே பேசுகிற நபர்கள், வாய்ச்சவடால் அடிக்கிற மனிதர்களிடம் பேசி என்ன ஆகிற போகிறது? உங்களுடைய நேரம்தான் விரயமாகும், உங்களுடைய ஆற்றல் தான் வீணாகும் என்பதால் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. இது உரத்த மௌனம். நான்காவது குழப்பத்தால் ஏற்படுகிற மரணம். என்ன பேசுகிறார்கள் என்பதே சிலருக்கு புரியாது. நான் ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். இதை போன்ற முன்னிருக்கையில் அமர்ந்து 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் அமெரிக்காவை பற்றி பேசி முடிப்பார், உடனே அடுத்தவர் உள்ளூரிலே குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அடுத்தது இவர் இஸ்ரேலினுடைய பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் தான் வாங்கி வந்த அரிசி அதிக விலை என்று பேசுவார். இப்படி அவர் உலக பிரச்சனையை பேசுவார், இவர் உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் பேசுவதற்கும் இவர் பேசுவதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அவர் பேசி முடித்த பிறகுதான் இவர் பேசுவார். இருவரும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டே வேறொரு தலைப்பை பற்றி பேசுவார்கள். நான் கேட்டேன், என்ன இது, இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் சம்பந்திகள் என்று எனக்கு பதில் வந்தது. இந்த உரையாடலை கேட்பவர்களுக்குத்தான் குழப்பம் ஏற்படும். பேசுபவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் இப்படி பேசுபவர்கள் தெளிவாக இருப்பார்கள், கேட்பவர்கள் குழப்பம் அடைந்து விடுவார்கள். சில கூட்டங்களில் கூட என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் சில பேர் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு மோனத்தவம் இருப்பதைப் போல
கொட்டாவி விட்டுவிட்டு அதை ஒரு பெரிய சாதனையைப் போல கருதி கொள்வார்கள். இதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். குழப்பத்தின் காரணமாக பேசாமல் இருப்பது. ஐந்தாவது, இசைமயமான மௌனம். ஒரு பணியை செய்கிற போது அந்த பணிதான் உலகம் என்று நினைத்து மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அதுதான் என்று அதிலேயே மூழ்கி மௌனமாக இருப்பது. யாராவது ஏதாவது கேட்டால் கூட பேசுவதற்கு தோன்றாது. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியை, அவர் விடைத்தாளை வீட்டிலே திருத்துகிற போது குழந்தைகள் ஏதேதோ கேட்கும். அவர் பெற்ற குழந்தைகள் தான், அவருக்கு அதெல்லாம் கவனம் இல்லை. அந்த தேர்வுத்தாள் மட்டும்தான் கவனம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் உழுகிற போது அந்த கலப்பையின் மீது தான் கவனம் முழுவதும் இருக்கும். அதைப்போல ஒரு குதிரை வண்டியை ஓட்டுகிறவர்கள் அந்த குதிரை வண்டியை செலுத்துவதில் அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை உலகமாக கருதி கழித்து விடுவார்கள். இப்படி ஒன்றை செய்கிற போது ரசித்து மூழ்கி செய்கிற மனிதர்கள் காக்கிற மௌனம் இருக்கிறதே, அது இசைமயமான மௌனம் என்று நான் கருதுகிறேன். ஆறாவது ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனம் விழிப்புணர்வால் வருவது. ஒரு நம்முடைய மனத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை கவனிப்பது, பிறகு அந்த எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதை உற்று நோக்குவது, பிறகு படிப்படியாக எண்ணங்களே இல்லாமல் இருப்பது. எண்ணம் என்பதுதான் நம்முடைய மனம், நம்முடைய அனுபவங்கள், ஆசை, பயம், எதிர்பார்ப்புகள், கசப்புணர்வு போன்ற அனைத்துமே நம்முடைய மனமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணம் வருகிற போது அதை கொஞ்ச நேரம் கவனிப்பது, ஏன் இந்த எண்ணம் வருகிறது என்று, அதற்குடைய இடைவெளி ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு கட்டத்தில் எண்ணங்களை உதிர்ப்பது. சுபூதி என்கிற ஒரு ஞானி தவம் இருந்து கொண்டிருந்தார். திடீரென அவர் மீது மலர்கள் பூச்சொரிந்தன. அது ஒரு இலையுதிர் காலம், இலைகளே இல்லாத காலத்தில் அவர் மீது மலர்கள் பொழிந்தன. அவர் மேலே பார்த்தார், என்ன பூச்சொரிகிறது என்று வியந்தார். அப்போது ஓர் அசரீரி கேட்டது, சுபூதி, மௌனம் குறித்த உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம், அதனால் உன் மீது பூமாரி பொழிகிறோம். அவர் சொன்னார், நான் எந்த பிரசங்கமும் செய்யவில்லையே, எதை பற்றியுமே நினைக்கவில்லையே என்று அவர் சொன்னார். அதற்கு அவர் சொன்னார்கள், இதுதான் உண்மையான மௌனம், எதையும் நினைக்காமல் இருப்பதுதான் உண்மையான மௌனம், அதற்காகத்தான் உன் மீது பூச்சொரிந்து நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னார். அடுத்ததாக, நிர்மலமான ஒரு சூழலில் மௌனமாக இருப்பது. எங்களுடைய பயிற்சி நடக்கிற போது 10 நாட்கள் இமயமலையின் உட்பகுதிகளுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி செல்லுகிற போது 12,000 அடி உயரத்தில் டோடித்தால் என்கிற இடத்திற்கு நாங்கள் செல்ல நேர்ந்தது. அந்த டோடித்தாலில் ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியிலே இருக்கிற தண்ணீர் பளிங்கு போல இருந்தது. யாருமே தூய்மைப்படுத்தவே முடியாத இடத்தில் அது இருந்ததால் அப்படி இருந்தது. சில நேரங்களில் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களே இல்லாத இடத்திற்கு சென்றால் தான் இருக்க முடியும். அப்படி அமைதியான இடம், அந்த பளிங்கு போன்ற தண்ணீர், கை வைத்தால் உங்கள் கை உறைந்து விடுவதை போன்ற குளிர். அந்த இடத்தில், அந்த கரையிலே நான் எல்லா கதகதப்பு ஆடைகளையும் உடுத்தி கொண்டு போய் அமர்ந்தேன். பேசுவதற்கான தேவையே இல்லை. அந்த தண்ணீரை பார்க்கிற போதே நான் கரைந்து போனது போல ஒரு உணர்வு. சிறிது நேரம் கழித்து நான் என் பெயர் என்ன என்பது கூட மறந்து போய்விட்டது. அப்படி ஒரு மௌனத்தை 1 மணி நேரத்திற்கு மேல் நான் காத்தேன். என் நண்பர்கள் இரவு உணவுக்கு என்னை அழைத்து சென்று விட்டார்கள். இமயமலைக்கெல்லாம் சென்று மக்கள் ஏன் தவம் இருந்தார்கள், தனிமையிலே ஏன் தவம் இருந்தார்கள். அந்த இயற்கையின் பிரம்மாண்டத்தை பார்க்கிற போது நாம் ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும். இதற்கு முன்னால் நம் பெயர், நம்முடைய பதவி, பணி, பட்டம் இன்னவாக இருந்தார் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அங்கே பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். சில நாட்கள் கழித்து நீங்கள் பேசுவதற்கு யாருமே இல்லை என்றால் பேசுவதை குறைத்துக் கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள் பேசிக்கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள்ளும் பேச முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் சொற்களையே மறந்து விடுவீர்கள்.
சொற்களே உதிரும் போது எதை வைத்து நீங்கள் பேச முடியும்? அதுதான் மௌனம். நிர்மலமயமான ஒரு சூழலில் ஏற்படுகிற ஒரு மௌனம். இது ஒரு முக்கியமான மௌனம். அடுத்தது முக்கியமானது 8வது விதமான மௌனம். இது நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதால் வருகிற மௌனம். இந்த மௌனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த மௌனத்தை நீங்கள் உணர்கிற போது உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். நீங்கள் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். நீங்கள் ரசித்து இந்த மௌனத்தை நீங்கள் கையாளுவீர்கள். ஏனென்றால் உற்று நோக்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆகிவிடும். உதாரணமாக, நீங்கள் கானகத்திலே சென்று ஒரு புலி வேட்டையாடுவதை பாருங்கள். அந்த நேரத்தில் அதன் கவனம் முழுவதுமே தன்னுடைய வேட்டையாடுகிற உயிரின் மீது தான் இருக்கும். வீட்டில் கூட ஒரு பள்ளி நகர்ந்து போய் ஒரு பூச்சை பிடிக்கிற போது பாருங்கள், அது எவ்வளவு தூரம் மௌனமாக அசைந்து சென்று அதை பிடிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பூச்சி மட்டும்தான் அதற்கு உலகமாக இருக்கிறது. அதைப்போல நீங்கள் அந்த மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கிற போது உற்று நோக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்குவது மட்டுமல்ல, உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே உற்று நோக்குவீர்கள். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுகிறார். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய போவதில்லை, எண்ணங்களை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. ஏனென்றால் எண்ணங்கள் உங்கள் கைகளில் இல்லை. மாறாக உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே மௌனமாக கவனிக்க தொடங்குவீர்கள். படிப்படியாக அந்த எண்ணங்கள் அடங்கத் தொடங்கிவிடும். இதுதான் உற்று நோக்குவதால் ஏற்படுவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்பது.